அதாவது இப்போ நம்ம ஆன்லைன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வந்துருச்சு, ஒரு காலம் வந்துருச்சு. ஆனால் அதில் நிறையா ஃப்ராடு நடக்குது. எஸ்பெஷலி இந்த முகநூலில் நிறையா ஃபேக் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோ யாராவது ஒரு ஜென்ஸ் லேடிஸ் ஃபோட்டோ வைக்கிறது டிபியாக, அதே மாதிரி மாற்றி ஒரு லேடி ஜென்ஸ் ஃபோட்டோ வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணி திடீர்னு எப்பயுமே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்க யாருன்னே தெரியாது. கொடுக்குறாங்க, நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிடுறோம். அது மேலா ஃபீமேலா அப்படின்னு தெரியல. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இன்பாக்ஸில் வருவாங்க. இன்பாக்ஸில் ஒரு ஒரு மேல்கிட்ட ஒரு ஃபீமேல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி, அவன் மேலா ஃபீமேலான்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த இதை பார்த்துட்டு, ஃபோட்டோவை பார்த்துட்டு சரி இது ஃபீமேலு அப்படின்னு ஒரு மேல் நினச்சிருப்பான். இவங்க அலுவலகன்னு போட்டாக்கா இவன் உடனே அது ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இவனை பிறகு மெசேஜ் போடுறது, இப்படி போட்டு கன்வியூ ஆகி பிறகு அவங்க யாருன்னே தெரியாது, உண்மையிலே மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்னு தெரியாமல் அப்படி கன்வியூ ஆகி அப்படியே பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க உடனே ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க உடனே ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் கொடுக்குறது, இப்படி பண்ணி மாறி மாறி வந்துட்டு கடைசியில் பார்த்தா அது ஒரு தவறான ஒரு இதாக போய் எப்போ லவ்னு போயிட்டு கடைசியில் தவறான ஃபோட்டோவை அவங்களும் அது உண்மையாக இருக்காது. அது உண்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபீமேல் எப்படி அப்படி ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க, இல்லை அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. அவங்க அனுப்பினோடனே இவரும் உடனே அவங்க கேட்குற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கேட்பாங்க. அதை ஃபோட்டோவே வீடியோவே அனுப்புகிறது, அதை அவங்க வச்சுட்டு மிரட்டுறது. நான் அதுக்கு ஒரு டீமே இருக்குது. இது ஒரு டீமே செயல்பட்டு அப்போ உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அனுப்பி வச்சேன்னாக்கா, அது ஃபோட்டோன்னா நான் இங்கே மறைச்சி சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி ஃபோட்டோன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஃபோட்டோ அவங்களும் அனுப்புறது, நீங்களும் அனுப்பிட்டீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நான் ஆன்லைனில் இதை போடுவேன், உங்களை நான் கேவலப்படுத்துவேன், அப்படி இப்படி நீங்கள் இதுக்கு மணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. இதுக்கு ஒரு டீமே இருக்குது. இந்த மாதிரி நிறையா நான் அஃப்கோர்ஸ் அது ஃபீமேல் கிடையாது, ஒரு மேல் தான். இந்த ஃபீமேல் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி போடல, அப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை அப்படியே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகி வச்சு ஒரு ஆணை ஒரு பொண்ணு மாதிரி இருந்துட்டு நம்மளை டெம்ப்ட் பண்ணி அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்ப சொல்லி தவறான இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் ஃப்ராட்ஸு நிறைய நடக்குது. அதுக்கு பிறகு அவனை மிரட்டி நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், இதில் நான் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுவோம் உங்கள் ஃபோட்டோஸ். இவன் பாவியாக இருப்பான். இதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல கேள்வி நிறைய அந்த இன்பாக்ஸில் தயவுசெய்து ஃபேஸ்புக்கில் அது மேலே ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ணு. அவங்க ஓகே உங்கள் போஸ்ட்டை பார்க்குறாங்க, போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க என்னென்னாக்கா போஸ்ட் பண்ணுறது நீங்கள் எப்படி, நீங்கள் கொஞ்சம் 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 காசுள்ள ஆள் பார்த்தியா, எப்படி விவரமான பார்த்தியா, சும்மா கண்டவனுக்கெல்லாம் வராது. அப்படி இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. நீங்கள் மணி உள்ளவங்க அவங்க போஸ்ட்டை பார்த்து அப்படியே அதுக்கு ஒரு டீமே வச்சுருக்கானுங்க. போஸ்ட்டு எப்படி போடுறாங்க, வசதியான பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி இன்னொன்று இதில் இன்னொன்று இருக்குது. எப்படின்னா அப்படியே உங்களை மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணி அதான் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாமே, நீங்கள் போஸ்ட் பண்ண ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணிடலாம் இதுலேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து. அதை பண்ணி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு உங்கள் நேமில் ஆரம்பித்து உடனே நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன், பாஸ்போர்ட்டு தொலைஞ்சி போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு நம்ம நண்பர்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள போய் கேட்குறது, பணம் கேட்குறது. இப்படி இந்த முகநூலில் ஏகப்பட்ட ஃப்ராடு. அதனால் நண்பர்களே, இளைஞர்கள் இந்த காலத்தில் இதெல்லாம் தாண்டி எப்படி தான் நீங்கள் வரப்போகிறீங்கன்னு தெரியல. எங்கள் காலத்தில் இந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது, இதையும் தாண்டி தான் வரணும். இந்த மாதிரி
தவறான இது. அதனால் இன்பாக்ஸில் கொஞ்சம் வர்றவங்கள நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நல்லா பாருங்கள். அவங்க ப்ரொஃபைலை பாருங்கள். பார்த்துட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மான பண்ணிவிட்டு இன்பாக்ஸில் பெரும்பாலும் யாருக்குமே வந்து நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க. அவங்க வந்து இன்பாக்ஸுக்குள்ளே வந்தாங்கன்னா ஹலோன்னு வருவாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று நான் வந்து லண்டனில் உள்ளவங்க பிஸ்னஸ் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது வேறு. உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் குடுங்கி கொடுத்தீங்கன்னா தொலைஞ்சிங்க. இப்போ எனக்கு என்னமோ இப்போ இப்போ ஆன்லைன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்த பிறகு இந்த நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களே திருடினாலும் திருடுவான்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்போ ஓப்பன் ஆகி போச்சு. உங்களுக்கு ஒன்றும் சீக்ரெட்டுன்னு ஒன்றுமே இல்லை. அதனால் தயவுசெய்து இளைஞர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் இந்த முகநூலில் ரொம்ப மோசம் நடக்குது.